பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மக்ரானுடைய ஒரு அறிவிப்பு சிம்ம சொப்பனமாக வெளியாயிருக்கு. நமக்கு தெரியும் இம்மானுவேல் மக்ரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு ஹிடன் யுத்தம் ஒன்றே நடந்துகிட்டு இருக்குது. வார்த்தை போரணும் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இம்மானுவேல் மக்ரான் மிக தெளிவாக பாலஸ்தீனத்தை தனிநாடாக நாங்க ஜூன் மாதம் அறிவிப்போம்ங்கிறதுல உறுதியாக இருக்கிறாரு. ட்ரம்ப் அதுல தொடர்ந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அடுத்த மாதம் அளவில் காசாவிலே சில நன்மைகள் நடைபெறும், நீங்க பல விஷயங்கள்ல மாற்றங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த சூழல் தான் திடீரென்று சற்று நேரத்துக்கு முன்பதாக யமனுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய துறைமுகங்களை தான் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஹுதைதா துறைமுகம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. காசாவினுடைய கடைசி புற்றுநோய் மருத்துவமனையும் சேவை இழந்தது என்கிற செய்திகளை WHO இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு 588வது நாளாகவும் காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். காசாவினுடைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் எல்லை மீறி போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பத்திலே காசாவினுடைய மக்களுக்காக நேரடியாக களம் கண்டவர்களில் மிக முக்கியமான சாராராக இருப்பது யமனை சேர்ந்த ஹூதிகளுடைய படைப்பிரிவு. இந்த நிமிடம் வரைக்கும் அவர்கள் இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதல்களை நடத்திய வண்ணம் இருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கப்பல்கள், இஸ்ரேலுக்கு ஆதரவான கப்பல்கள் செங்கடலிலே பயணிப்பதற்கு தடை விதித்திருக்கிறார்கள். இந்த நிலையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பதாக யமனுடைய ஹூதிகளுடைய படைப்பிரிவு ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருந்தது. அது என்ன அறிவிப்பு என்று சொன்னா, இஸ்ரேலுக்கு எதிராக கடற்படை முற்றுகையை செய்ய போகிறோம் என்று சொல்லி இருந்தார்கள். அது என்ன கடற்படை முற்றுகைங்கிறத அவங்க விவரமாக சொல்லலை. விமான ரீதியிலான வான் ரீதியிலான முற்றுகைன்னா நமக்கு தெரியுது. அவங்க யமன்லேருந்து பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறார்கள் 2000 கிலோமீட்டர்களை தாண்டி. அதே நேரத்தில் ட்ரோன் தாக்குதல்களை நடத்துகிறாங்க. இந்த மாதிரியான தாக்குதல்களை எல்லாம் அவர்கள் நடத்துகிறார்கள். அது எப்படின்னு நமக்கு இப்போ புரியுது. ஆனால் கடற்படை முற்றுகையை நாங்கள் செய்ய போகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். கடற்படை முற்றுகை எப்படி அவர்கள் செய்ய போகிறார்கள் என்பது தெளிவாக சொல்லப்படவில்லை. சில நேரங்களில் அவர்களும் இஸ்ரேலை போல இஸ்ரேலுடைய துறைமுகங்களை இலக்கு வைக்கக்கூடும். இஸ்ரேலுடைய செங்கடல் பார்டரில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள், உள்ளே இருக்கக்கூடிய துறைமுகங்கள், அதில் இருக்கக்கூடிய கப்பல்கள் மீதெல்லாம் தாக்குதல்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். அல்லது நேரடியாகவே சென்று தாக்குதல்களை நடத்தப் போகிறார்களா என்பதும் இதுவரைக்கும் வெளிப்படையாக தெரியவில்லை. ஆனால் அவர்கள் தாக்குதல் நடத்த போவதாக அறிவித்த ஒரு சில மணி நேரங்களுக்குள்ளாக இஸ்ரேல் ஒரு அறிவித்தலை விடுத்திருந்தது. அந்த அறிவித்தல் அவங்க சொல்லி இருந்தது என்னன்னு சொன்னா, நாங்கள் யமனுடைய துறைமுகங்களை நோக்கி தாக்குதல்களை நடத்த போகிறோம் என்று சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே ஹுதைதா துறைமுகத்தில் கடுமையான தாக்குதல்களை அமெரிக்க படைகள் நடத்தி இருந்தது. அதற்கு பிறகு 3 தடவைகள் இஸ்ரேலிய ராணுவம் நடத்தி இருந்தது. அதை தொடர்ந்துதான் மீண்டும் அவர்கள் தாக்குதல்களை நடத்த இருப்பதாக சொல்லியிருந்தார்கள். ஏற்கனவே யமனுடைய விமான தளத்தின் மீது தாக்குதல்களை நடத்தியிருந்தார்கள். ஏர்போர்ட் மேல தாக்குதல்கள் நடத்தியிருந்தாங்க. நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், அந்த தாக்குதல்களால் அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு என்பது மிக பாரியது. 500 மில்லியன் USD அளவுக்கு பாரிய இழப்பு ஏற்பட்டிருந்தது. ஆனாலும் 6 விமானங்கள் அதிலே அளிக்கப்பட்டிருந்தது. இவையெல்லாம் நடந்தாலும் நேற்றைய தினம் 10 நாட்களுக்குள்ளாக அவங்க தங்களுடைய விமானப்படை தளத்தை தயார் செய்து விட்டார்கள். ஏர்போர்ட் இயங்க ஆரம்பித்து விட்டது. நேற்றைய தினம் ஐநாவினுடைய ஒரு விமானமே வந்து தரையிறங்கி விட்டது. இப்படி எது நடந்தாலும் மீண்டும் மீண்டும் அவங்க ரிகவர் ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் எழுந்து வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள். இப்படியான ஒரு சூழல்ல இன்றைய தினமும் இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பாரிய ஆர்ப்பாட்டங்களை அவர்கள் யமனுடைய எல்லா நகரங்களிலும் நடத்தி வருகிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த சூழல்ல தான் திடீரென்று சற்று நேரத்துக்கு முன்பதாக யமனுடைய பகுதிகள் மீது இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி இருக்கிறது. குறிப்பாக யமன்ல இருக்கக்கூடிய துறைமுகங்களை தான் இலக்கு வைத்து அவர்கள் தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஹுதைதா துறைமுகம் மீண்டும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது. அதே போன்றே சலீஃப் துறைமுகமும் தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கு. இந்த 2 துறைமுகங்கள் மீதும் அவர்கள் படு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆனாலும் இந்த தாக்குதல்கள் நடைபெற்ற அடுத்த கணமே ஹூதிகளுடைய ஒரு அறிவித்தலும் வெளியாகி இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, நீங்க எங்களை தாக்குவீங்கிறது எங்களுக்கு தெரியாம
முடியாமல் இல்லை, நாங்கள் பலமுறை சொல்லிட்டோம் நீங்கள் எங்களை தாக்குவீங்க, அதையெல்லாம் தாக்கு பிடிக்கிற திறன் எங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டோம். எனவே எங்களுடைய துறைமுகங்களை அழிப்பதால், எங்களுடைய விமான தளங்களை, எங்களுடைய ஏர்போர்ட்டுகளை அழிப்பதால் எங்களுடைய பதில் தாக்குதல்களை நீங்கள் நிறுத்த முடியாது. இப்படியான ஒரு சூழல் இருக்கிற போது நாங்கள் அவற்றையெல்லாம் எதிர்கொண்டுதான் உங்களுக்கு பதிலடி தாக்குதல்கள் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். அதெல்லாம் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய திட்டங்கள் தான் என்று சொல்லி இன்றைக்கு வெளிப்படையாகவே மீண்டும் ஒரு அறிவித்தலை ஹூதிகள் அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த அறிவித்தலுக்கு பிறகு உடனடியாக ரியாக்ட் பண்ணியிருக்கக்கூடிய பெஞ்சமின் நெதன்யாகு, இஸ்ரேலுடைய பிரதமர், ஒரு அறிவித்தல் எடுத்திருக்கிறார். அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஹூதிகளை நாங்கள் அதிகமான பலத்தோடு தாக்குதல் நடத்துவோம், குறிவைப்போம், அவர்களுடைய தலைமையை குறிவைப்போம். ஹூதிகள் எங்களை தாக்க நாங்கள் பின்வாங்கிக் கொண்டே இருக்க மாட்டோம். அவங்க எங்களுக்கு அடிச்சாங்கன்னா திரும்பவும் நாங்கள் ஹூதிகள் மேல தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்கு உதவக்கூடிய எல்லா தளங்கள் மீதும் நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் இருக்கிறாரு. அது ஒண்ணுக்கு உதவாத ஒரு வார்த்தை. என்னன்னா, ஹூதிகள் எந்த இடத்துலையுமே அவர்களுடைய விமானத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தல. எனவே ஏர்போர்ட் மேல அட்டாக் பண்ணதுக்கு நியாயம் சொல்ல முடியாது. அதே போன்று அவங்க கடற்படையை வைத்து துறைமுகங்களை பயன்படுத்தி தாக்குதல்களை நடத்தல. அதுவும் அவர் சொல்லக்கூடிய நியாயம் தவறானது என்பது உலகத்துக்கே தெரியும். அவங்க தாக்குதல் நடத்தினா அவர்களுடைய ஏவுகணை தளங்கள் மீது தான் தாக்குதல் நடத்தணும். ஆனா இங்க உள்ள விசேடமான விவகாரம் என்னன்னு கேட்டா, ஹூதிகளுடைய ஏவுகணை ஏவுதளங்கள் எங்கே இருக்கிறது? 6 தளங்கள் இருப்பதாக சொல்லப்படுதுங்க. ஆனால் அந்த 6 தளங்களும் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாத நிலை. அதனால தான் அமெரிக்காவே அந்த இடங்களுக்கு அடிக்க முடியாமல் போயிடுச்சு. டொனால்ட் ட்ரம்ப்பே பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கிறோம்ப்பா என்று சொல்லி முடிச்சுட்டு போயிட்டாரு. ஏவுகணை தளங்களையே ரகசியமாக வைத்திருக்கக்கூடியவங்களாக அவங்க இருக்கிறதுனால ஒன்றும் பண்ண முடியாமல் இருக்குது. அவங்க இன்னைக்கு அவங்களுக்கு எதிராக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் பெஞ்சமின் நெதன்யாகு சொல்றாரு, ஹூதிகள் வெறும் ஒரு கை மட்டும்தான், ஹூதிகளுக்கு எல்லா உதவிகளையும் ஈரான் தான் செய்து கொண்டிருக்கிறது, அவங்களுக்கான ஆதரவு ஆயுதங்கள் அத்தனையும் ஈரான் தான் கொடுக்கிறது. எனவே ஹூதிகள் பெரிய விலை கொடுப்பாங்க, அவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களுக்கு அடிக்கிறிய, உங்களுக்கு பெரிய விலை கொடுக்க வேண்டி வரும். இதே கதையை எத்தனை வாட்டி காசாவுக்குள்ள சொல்லிட்டாரு. அப்பாவிகளை கொண்டுகிட்டு இருக்கிறாங்களே தவிர பெரிய விலை கொடுக்கணும் விலை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களால பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அளிக்க முடிஞ்சதான்னா அது முடியலைங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்றைக்கு இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் கேட்ஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையும் அவர்களுடைய ஹான் நியூஸ் ஏஜென்சி வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல அந்தாலி என்ன பண்றாருன்னு சொன்னா, அப்துல் மலிக் அல் ஹூதியை நாங்கள் துரத்தி சென்று படுகொலை செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு ஒரு உதாரணம் என்ன சொல்றாருன்னா, நாங்க ஏற்கனவே சின்வாரை கொன்ற மாதிரி, ஹனியாவை கொன்ற மாதிரி